கல்லா கட்டியிருப்பான். நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டம் முடியுது, எங்கள் உறவுகள் இறங்கி துப்புரவு படிச்சுறாங்க, குப்பை இருக்குதா ஓரமா அள்ளி வைக்கிறாங்க, நாற்காலியை அடுக்கிறாங்க. திமுக கூட்டம் முடிச்சு என்ன நடக்குது? முடிஞ்ச உடனே எங்கடா வாழை மரம் இருக்குன்னு பாக்குறேன், வாழைத்தார் இருந்தா அப்படி தொங்குறேன், வந்தா எடுத்துட்டு போவோம் இல்லை சும்மாவே இப்படி போவோம்னு. இப்ப கடைசியா பார்த்தா போன வாரம் ஐயா சுபவியூர் கூட்டம், ஐயா சுபவியெல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. முடிச்ச உடனே எல்லாம் நாற்காலி தள்ள வச்சு கிளம்பிட்டான். ஒவ்வொருத்தனும் வரிசையா போறான். சொல்லி வச்ச மாதிரி இருக்கான் பாருங்க, தலைவலிலேருந்து தொண்டை வரைக்கும். திருடுறதுக்கெல்லாம் இன்னொருத்தன் பிறந்து வந்தாலும் முடியாது. ஆனா பேசுவாங்க கோட்பாடு இருக்கு, கொள்கை இருக்கு. என்ன கோட்பாடு இருக்கு, என்ன கொள்கை இருக்குன்ட்டு நாங்க பாஜக எதிர்ப்போம். எங்க எதிர்ப்ப? பாரதிய ஜனதாவை திமுக எதிர்க்காது, எதிர்ப்பது போல வேடம் போடுவேன். இந்தியாவில் பாஜக வளர்றதுக்கு காரணமே திமுக தாங்க. 13 நாள், வெறும் 13 நாள்ல வாஜ்பாய் ஆட்சி கவிழ்ந்து போகுது முதல் முறையாக. அடுத்து 13 மாசம் வாஜ்பாய் ஆட்சி கலைஞ்சு போகுது. முழுமையா 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்ய முடியாது. பாரதிய ஜனதா தடுமாறி கொண்டிருந்த போது ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு ஒரு உருட்டி விட்டு அன்னைக்கு வாஜ்பாய் கரங்கள் 5 ஆண்டு காலம் அதிகாரத்தை கொடுக்கலன்னா நரேந்திர மோடி ஒருத்தர் இன்னைக்கு இல்ல. 2014 மோடி அதிகாரத்தில் அமர்ந்திருக்க முடியாது. அவ்வளவு பெரிய பாதகத்தை செஞ்ச திமுக பாஜகவை காட்டி அத்தனை தவறுகளையும் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த கட்சிகளை புறந்தள்ளணும். மாற்று ஒரே வாய்ப்பு, வரலாறு தந்த வாய்ப்பு. இந்த இடைத்தேர்தலில் திமுகவுக்கோ இன்ன பிற கட்சிகளுக்கோ வாக்கு செலுத்தினா இந்த மாற்றம் வரப்படுவதில்லை. ஆனால் இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் இந்தியா உற்று நோக்கி பார்க்கும், உலகம் உற்று நோக்கி பார்க்கும். ஆளுங்கட்சி இல்லாத, எதிர்கட்சி இல்லாத வேறொரு கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டிலே புரட்சி வெடித்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் மாற்றத்துக்கு தயார்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டை நோக்கி பார்ப்பாங்க. உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்கள் நம்பிக்கையோடு இருக்கான். விடாதீங்க ஒன்னா விக்ரவாதிய, விடாதீங்க ஒன்னா அடிங்க ஒன்னா அடிங்க ஒன்னான்னு கடைசி நம்பிக்கை. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அதிகாரமற்று உலகம் முழுக்க ஏதலிகளாக, அகதிகளாக, தென்னாப்பிரிக்கா வைரச் சுரங்கங்களில், மலேசியா ரப்பர் தோட்டங்களில், இலங்கை தேயிலை தோட்டங்களில், மொரிஷியஸ் கரும்பு தோட்டங்கள் உலகம் முழுக்க அகதியாக கூலியாக நிற்கிற தமிழன் கடைசியாக எழுவதற்கு வரலாறு கொடுத்த பெரும் வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், இந்த தேர்தலிலே உங்கள் வாக்களை ஒளிவாங்கி சின்னத்திலே தாருங்கள். இனத்தின் வழிதாங்கி நிற்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுங்கள். இந்த தேர்தலில் வெல்லக்கூடிய வெற்றி என்பது தமிழ்நாட்டின் அரசியல் திசைவழி போக்கை மாற்றும். ஆகவே உங்கள் நண்பர்கள்ட்ட, உறவினர்கள்ட்ட எல்லாத்தையும் ஒளிவாங்கி சின்னத்துக்கு, தங்கச்சிக்கு வாக்கு செலுத்த சொல்லி வாக்கு எழுங்க. கட்டாய மாற்றம் பிறக்கும். நன்றி, வணக்கம்.